சி நிறுத்திடி கல்யாணி, அதானே உன் பேரு ரோகிணி இல்லல்ல அப்படின்னு வந்து இப்போ அதிரடியா இப்போ ரோகிணிக்கு இன்னொரு மிகப்பெரிய ஆப்போ நம்மளே ஷாக் ஆகிற மாதிரி இன்னொரு திருப்பமும் நடக்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் இது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஷை கடத்துறதுக்கான வேலைகளில் இறங்கி சிந்தாமணியோடைய உதவியோட இப்போ கிறிஷை கடத்திடுறாங்க ஆட்களை வச்சு. ஸோ இப்போ ஆட்களை வச்சு கடத்தும் பொழுது தான் இப்போ முத்து கொடுக்குன்னு போய் காப்பாற்றி திருப்பி வந்து சிந்தாமணி தான் அது காரணம் தெரிஞ்சு வீட்டுக்கு கூட்டு வரும்பொழுது தான் அவருக்கு இன்னும் சில பல ஷாக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு வந்து பார்த்தா அண்ணாமலை இதை ரேஸில் எடுத்துக்கல. அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏய் அறிவு இருக்கா அவனுக்கு, சின்ன பையன், அந்த சின்ன பையன் வீட்டில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆள் வச்சு அவனை கடத்தி கொண்டு போய் வேற ஏதாவது வீட்டில் விட்டுறான்னு நினைச்சிருக்க. நாளைக்கு போலீஸ் கேஸ் ஆனா என்ன பண்ணிருப்ப? இல்ல வீட்டுக்கே வந்து ஆட்கள் வந்து அவங்க அம்மா வந்து அவங்க பாட்டி திருப்பி வந்து எங்கன்னு கேட்டிருந்தா என்ன பண்ணிருப்ப? சின்ன பையனை போய் கடத்தணும்னு தோணிருக்க. உனக்குலாம் எவனோ ஒரு கேவலமான புத்தி இருக்கும். டே உடனே போலீஸை கூப்பிடுறான், நீ கூப்பிடுறியா நான் கூப்பிடுறேன் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்க அம்மாங்கிறதுனால ஐயோ வேணாம் அப்படின்னு எல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க. திருப்பி அவங்க பண்ண மாட்டாங்கன்னு நிச்சயம். இப்ப இந்த சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சிந்தாமணி கிட்டக்கு கால் பண்ணி இப்ப விஜயா புலம்புறாங்க. எப்படியோ மன்னிப்பு கேட்டு, எங்க தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இனிமே பண்ண மாட்டேன், மன்னிச்சிரு கிறிஸ்து கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமை. மன்னிப்பு கேட்டுட்டு இப்ப கிளம்பி அவங்க போனதுக்கு பிறகு தாங்க முடியாம இந்த சோகத்தோட அவங்க சிந்தாமணிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி எல்லாம் போச்சு, உங்களை நம்பி ஒரு வேலையை விட்டா நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து எல்லாம் போய் கோத்து விட்டீங்க. கடைசியில உங்க ஆளுங்கெல்லாம் உங்க பேரை சொல்ல அது காரணம் நான் தான் சொல்லி இப்ப நான் வந்து எனக்கு எல்லாமே வீட்டுல ஒரு மரியாதையே இல்லாம போச்சு. எல்லாத்துக்கு முன்னாடி நான் வந்து அசிங்கப்பட்டு அந்த பூ கட்டுறவள்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டியதாயிடுச்சு. அந்த சின்ன பையன் குட்டிச்சாத்தான் அவன்கிட்டலாம் போய் மன்னிப்பு கேட்டேன் நான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. இப்பதான் சிந்தாமணிக்கு ஒரு விஷயம் தோணுது. நம்ம கடத்த போறோங்கிறது யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சது ஒரே ஆள் இதுக்கப்புறம் வந்து இந்த ரோகிணி மட்டும்தான் அப்படின்னு வந்து இப்ப விஜயாட்டே சொல்றாங்க. உங்களோட மூத்த மருமகளை நம்பலாமா அப்படின்னா, அவளை நம்பலாம், அவள் நமக்கு கரெக்டான ஆள் தான் அப்படின்னா, இல்லையே ஆனா அவள்கிட்ட வந்து நீங்க இந்த விஷயத்த சொன்னது எப்படி தெரிஞ்சிருக்கும், கரெக்டா எப்படி முத்து அந்த டைம்ல போய் அந்த பையனை தூக்கியிருப்பான் அப்படின்னா, இல்ல எதேச்சையா நடந்திருக்குங்கிறாங்க. இது எதேச்சையா நடந்த மாதிரி தெரியல மாஸ்டர், சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வச்சிடறாங்க. வச்சுட்டு இப்ப என்ன பண்றாங்க, ஆட்களை கூப்பிட்டு அந்த ரோகிணின்னு ஒருத்தர் இருக்கா பாரு, இவளை என்ன பண்ண ஃபாலோ பண்றீங்க, இவளை வந்து என்ன பண்றா ஏது பண்றா எங்க போறா வரான்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க யோசிச்சு பார்த்தா வந்து ஆண்டி என்ன பேசுறீங்க, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த சூடு வைக்கணும்னு சொன்னும் போது கோவப்பட்டது, திருப்பி ஆளை கடத்தணும்னு கோவப்பட்டதெல்லாம் இந்த பொண்ணு தான் பண்ணா, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இது கடையில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப முத்து கிட்டக்க மீனா அப்படியே பம்மி நடந்துக்கிறாங்க. உண்மைகள்லாம் எதையுமே சொல்லலை, நம்ம மழுப்பிக்கிட்டு இருக்கோம். எப்படியோ அந்த கிறிஷ் வீட்டுல இருக்கிறதுனால கிறிஷை வந்து இதுக்கப்புறம் வந்து ஒழுங்கா நீ வந்து மனோஜ்கிட்ட பேசவை அப்படின்னு ரோகிணிகிட்ட சொல்றாங்க. உடனே வந்து அதுக்கு எப்படி என்ன பண்றது அப்படின்னா, நாங்க இல்லாம கிறிஷும் மனோஜும் மட்டும் வீட்டில் இருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கணும், அதை வச்சுதான் இதெல்லாம் சேர்க்க முடியும். நாங்க கோயிலுக்கு போற மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்றோம், குடும்பத்தை எல்லாத்தையும் கூட்டு போறோம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மகேஸ்வரோட வீட்டுல இப்படி என் பிள்ளைய நானே வந்து இறந்துட்டான்னு சொல்லியிருக்கேன், அவள் நான் செத்துட்டேன்னு சொன்னான், அம்மா செத்துட்டாங்கன்னு நான் ரோகிணி கல்யாணி சொன்னான். இப்ப நான் என் வாயார போய் என் பிள்ளை செத்துட்டான்னு சொல்லியிருக்கேன், எனக்கு இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு அவ்வளவு வலியா இருக்கு அப்படின்னு அவங்க புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்க. இந்த புலம்பி தள்ளிட்டு இருக்கும் போதே ரோகிணிக்கு கால் பண்ணி அம்மா ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க, அழறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஆயிடுமோன்னு பயமா இருக்குங்கிறாங்க மகேஸ்வரி. உடனே கிளம்பி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரோகிணி, ஐயோ என்னம்மா நீ அப்படின்ட்டு வந்து அவசரமாக கிளம்பி வீட்டை விட்டு போக வீட்டுக்கிட்டக்கே வெயிட் பண்ண சிந்தாமணியோட ஆட்கள் இவங்களை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், எங்கே போகுது அம்மா அப்படின்னு பார்த்தா நேராக வந்து அவங்க கிளம்பி மகேஸ்வரோட வீட்டுக்குள்ளே போகிறதையும் போயிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களும் அம்மாவும் அவங்க அம்மாவும் வந்து சேர்ந்து வெளில வரும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க நான் கிறிஷை பார்த்தே தீருவேன்னு அடம் பிடிச்சதுனால கிறிஷையும் வேற கூட்டு வந்திருக்காங்க. கிறிஷை நான் சும்மா விளையாட கூட்டு போறேன் அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டு அந்த கிறிஷையும் வேற வந்து எல்லாத்தையும் பார்த்து அதெல்லாம் போட்டோ எடுத்து சிந்தாமணிட்ட கொடுக்க, இந்த அம்மா இந்த கிறிஷோட அம்மா பாட்டி, இவங்க கிறிஷோட பாட்டி, இது கிறிஷ், அப்போ ரோகிணி என்ன நடக்குதுங்க அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு இன்னமும் சில துரத்துறதுக்கெல்லாம் ஆள்லாம் அனுப்பி இவங்கெல்லாம் வந்து இந்த போட்டோவை வச்சு இவங்கள வச்சு எல்லாம் இது பண்ணா அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்க அம்மாவை பார்க்கும்பொழுது கல்யாணி அப்படின்னு பேர்ல சைன் போட்டு இது நான் வந்து எங்க அம்மா அப்படின்னு வந்து சேர்த்து விடுறத பாத்துறாங்க. பார்த்துட்டு இதுதான் அவங்க அம்மா, அப்ப அந்த பொண்ணு பேர் கல்யாணி அப்படிங்கிற உண்மை தெரிஞ்ச அப்புறம் இப்ப சிந்தாமணி எடுக்க போற ஒரு ஆக்ஷன் தான் பயங்கரமான ஒரு ஆக்ஷன். இப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ரோகிணி கண்ணு ஒரு முக்கியமான விஷயம், நீ வந்து இங்க மாஸ்டரோட அந்த டான்ஸ் கிளாஸ் இருக்குல்ல அதுக்கு பக்கத்துல ஒரு கடை இருக்கு பாருங்களேன், அந்த கடைக்கு வந்திருக்கண்ணு அப்படின்னு வச்சிடறாங்க போனை. வைக்கும்பொழுது தான் இப்போ வந்து ரோகிணி கிட்டக்க மீனா பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, நீ வந்து இன்னுமே ஒரு கிறிஸ்டியன் நீ பேசாம கூட்டு போயிட்ட, இங்க வச்சு மனோஜ் கூட அவரை கூட பேச வைக்கிறோம் பழக வைக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கெல்லாம் கிளம்பி போனோம் அப்படின்னா, இல்ல வேற ஒரு பிரச்சனையாயிடுச்சு, எங்க அம்மா வந்து கிறிஸ்ட பார்க்காம இருக்க முடியும் அழுது ஒரே பெரிய இதாகி அவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா என்னென்னவோ சொல்லிட்டு இருக்க, ஆனா செய்ய வேண்டிய காரியத்தை உடனே நீ செய்யறியா இல்ல நானே எல்லாத்தையும் சொல்லிடவா அப்படின்னு சொல்லிடாதீங்க மீனா சொல்லிடாதீங்க மீனான்னு கெஞ்சிட்டு இருக்கும் போது தான் சிந்தாமணியோட கால் வருது.
ரோகிணி இப்போ சிந்தாமணிகிட்ட பேசுறது மீனாவுக்கு தெரிஞ்சா மீனா கோவப்படுவாங்கன்ட்டு அவங்கள்ட்ட அதை மறைச்சிட்டு அந்த சிந்தாமணியோட ஃபோன் கால் அட்டன் பண்ணி நேராக கிளம்பி சிந்தாமணியவே பார்க்க போகிறாங்க. பார்க்க போகும்பொழுது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அங்கே வந்து அவங்க உட்காருக்குன்னு அதான் அப்படி இந்த கடத்தல் கேஸ் பிரச்சனை இப்படி பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னா, ஆன்ட்டி இந்த மாதிரி நீங்கள் ஐடியாஸ் கொடுக்காதீங்கன்னு அப்போவே சொன்னேன். தேவையில்லாமல் சின்ன பையன் விஷயத்தில் விளையாடலாமா? நீங்கள் ஆன்ட்டி அந்த மாதிரி எங்கள் அத்தை வந்து அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் அதெல்லாம் கிடையாது, சின்ன பையன் மாஸ்டர் விட்டுருங்க மாஸ்டர் அப்படின்னு தானே சொல்லணும். நீங்களும் இப்படி வந்து ரொம்ப கீழே இறங்கி ரவுடி மாதிரி நடந்துக்கிறதுனால தான் இதில் மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேச, சரி கண்ணு சரி கண்ணு அதெல்லாம் சரிதான் கண்ணு, அதான் கரெக்டு தான், நீ சொல்கிறபடி சட்டப்படி தானே நடக்கணும், பொய் சொல்கிறதெல்லாம் தப்பு தானே அப்படின்னா, ஆமாங்க ஆன்ட்டி அதுதான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, சரி கண்ணு அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் ரொம்ப பெரிய ஃப்ராடாக இருக்குது, தெரிஞ்ச ஒரு போலீஸை வர சொல்லியிருக்கேன், அதை வந்து பிடிச்சி கொடுத்தலான்னு பார்க்குறேன் அப்படிங்க. என்ன ஆன்ட்டி பேசுகிறீங்க அப்படின்னா வந்து, இல்லை நமக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒன்று அது வந்து நிறைய ஃப்ராடு தனம் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு வீட்டில் கல்யாணம் ஆனதை குழந்தை பிறந்ததெல்லாம் மறைச்சு கொண்டு போய் வந்து அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிச்சு. இதில் வேற வந்து ஏதோ ஃபாரின்ல பெரிய பணக்காரின்னு பொய் வேற சொல்லிடுச்சு. அதில் பாதி விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னும் மீதி விஷயம் தெரியல. அதான் மொத்தமாக தெரிய வச்சு ஃப்ராடுன்னு 420 கேஸில் உள்ளே போட்டுடலான்னு தான் ஆள் கூப்பிடுறோம். மாஸ்டரையும் வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கும் போதே முகமெல்லாம் மாறிட்டு, என்ன ஆன்ட்டி சொல்கிறீங்க அப்படிங்கும் போதே, என்ன கல்யாணி நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியுதையா அப்படின்னு இவங்க கேட்க ஆடி போயிடுறாங்க ரோகிணி. இவ ஆடி போனதுக்கு அப்புறமா தான் இவங்கள கூப்பிட்டு வச்சு, பார் நான் வந்துட்டு வந்து நீ தான் எனக்கு கல்யாணின்னு எனக்கு தெரியும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாத்துக்கும் இந்த ஃபோட்டோ ஆதாரமும் இருக்குது, நீ உங்கள் அம்மாவோட கிளம்பி போனது, இங்கே வந்தது, அங்கே கையெழுத்து போடும் போது கல்யாணி அப்படின்னு எழுதுனது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது, இதை கொண்டு போய் உங்கள் அத்தை என்ன கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, இங்கே வர சொல்லியிருக்கேன், மாஸ்டர் வரும்பொழுது அவங்கள்ட்ட எல்லா உண்மையும் நான் சொல்லணுமா, அதே மாதிரி போலீஸ் ஸ்டோனை பிடிச்சி கொடுக்கணுமா, இல்லை என்ன பண்ணணுங்கிறத நீ தான் யோசிக்கணும் அப்படின்னா, ஆன்ட்டி ப்ளீஸ் ஆன்ட்டி என் வாழ்க்கையே போயிடும் ஆன்ட்டி அப்படின்னா, என்ன வேணாலும் நீங்கள் சொல்கிறத கேட்குறேன் ஆன்ட்டி அப்படிங்கும் போது, அப்போ சரி நீ என்ன பண்ண முதல் வேலையாக அந்த கான்ட்ராக்ட் ஒன்று இப்போ மீனாவுக்கு கிடச்சிருக்குல 275 வீட்டு கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்டை கெடுத்து அந்த கான்ட்ராக்டை எனக்கு வர வைக்கிறேன், அதுதான் உனக்கு முதல் டாஸ்க். இந்த மாதிரி உனக்கு பல டாஸ்க் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அதெல்லாம் நீ செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக மீனாவோட பிஸ்னஸ் காலி ஆகும். மீனா காலி ஆகிட்டா எனக்கும் உனக்கு வந்து எந்த பகையும் இல்லை, நான் எதுவும் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் நீ என்னை ஏதாச்சும் டபுள் கிராஸ் பண்ணலாம்னு நினச்ச, அவளை காப்பாற்றலாம் நினச்ச, இப்போ கண்டிப்பாக அந்த குழந்தை கடத்த போகிற விஷயத்த நீ தான் போட்டு கொடுத்துருப்ப. ஏன்னா எட்டுதான் இருந்தாலும் ஓ ரத்தம் இல்லை, நீ தான் காப்பாற்றிருப்ப. அப்படி ஏதாச்சும் ஒன்று நடக்கணும், இதுக்கு நடந்துச்சு இன்னொரு தடவை மீனா எஸ்கேப் ஆனா அதுக்கும் நான் வந்து உண்மையை சொல்லிடுவேன். இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எங்கள் விஜயா வர வந்தோடனே வந்து அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க ரோகிணி. விஜயா உட்காந்து, மாஸ்டர் இல்லை மாஸ்டர் இப்படி மாட்டிக்கிட்டமே, அது பிரச்சனை ஆகிடுச்சே, அதனால தான் வேற எதுவும் பிளான் பண்ணலாமான்னா அதுக்காக தான் அவங்களை கூப்பிட்டேன் அப்படின்னா, எந்த பிளானும் வேணாம், எங்கள் வீட்டிலே இருக்கிறதே பெரிய கொடுமையாக இருக்குது அப்படின்ட்டாங்க இப்போ விஜயா. ஆனால் ரோகிணி நீ சொன்ன மாதிரி நான் இதில் விஷயத்த பண்ணியிருக்க கூடாது ரோகிணி அப்படின்னு வேற விஜயா பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ரோகிணிக்கு பயமாயிடுச்சு. இப்போ இந்த 275 வீடு கான்ட்ராக்டை வேற கெடுத்து விடணும், என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கதை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரோகிணியோட உண்மை மீனாவுக்கு தெரிஞ்சாலும் மீனா ரோகிணியை காப்பாற்ற தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடுப்பான விஷயமும், இன்னொரு பக்கம் ரோகிணி அந்த தினேஷ் பிஏ, சிந்தாமணி, அப்புறம் ஸ்ருதியோட அம்மா, இந்த மாதிரி ஆட்கள் மிரட்டி என்ன பண்ண வைக்க போகிறாங்கன்னு கதை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எது எப்படியோ நம்ம எதிர்பார்த்த வேகத்தில் எதிர்பார்த்த மாதிரி ஒரு விஷயமா போகாமல் கதை ஒரு மாதிரி நெருடலாக ஒரு மாதிரி எரிச்சலாக போகுதோ அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. உங்களுக்கு என்ன தோணுது? இல்லைங்க நல்லா தாங்க போயிட்டு இருக்கு, நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்குலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லிட்டு, நம்மளுடைய சேனலில் மற்ற ப்ரெடிஷன் வீடியோஸ்லாம் இருக்குது. தங்கமயில் விவகாரம் என்ன ஆக போகுது, மகாநதியில் அந்த வீட்டு விவகாரத்தில் சந்தானம் திருப்பி வர போகிறாங்கிற ப்ரெடிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி, நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அங்கே ரிவ்யூஸ்லாம் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.